வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக மூத்த ஊடகவியலாளர், அரசியல் திறனாய்வாளர் திரு தராசு ஷியாம் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் இந்திரகுமார். சார், ஆளுநர் RN ரவி இன்றைக்கு ஜனவரியில நடக்க வேண்டிய கூட்டத்தொடர், ஆனா பல்வேறு காரணங்களால தள்ளி போய் இப்ப பிப்ரவரியில அந்த பட்ஜெட் கூட்டத்தொடருக்கான தொடக்கம் இன்றைக்கு ஆளுநர் உரையோடு தொடங்குவது அப்படின்றது ஒரு மரபா கடைபிடிச்சிட்டு வர்றோம். ஆளுநர் உரையை வச்சுதான் தொடங்கணும்னு அவசியம் இல்லைன்னு உச்சநீதிமன்றம் சொன்னாலும் கூட தமிழ்நாடு அரசு ஆளுநர் உரையோடு தான் இந்த கூட்டத்தொடர் தொடங்குது. வந்த ரவி அவர்கள் பேச தொடங்கின கொஞ்ச நேரத்துல திடீர்னு நிமிர்ந்து பார்த்து இட் இஸ் டோட்டலி unfit to my conscience and I cannot talk about this, please play the national anthem before and afterwards அப்படின்னு புதுசா ஒரு அறிவுரை. தொடக்கத்துல தமிழ் தாய் வாழ்த்து தான் நம்ம பாடுறது வழக்கம். தொடக்கம் இன்னைக்கு நிறைவு ரெண்டுலையும் தேசிய கீதம் பாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு திருக்குறளை வாசிச்சுட்டு உட்கார்ந்துட்டாரு. என்ன நடக்குது சார்? அந்த ஆளுநர் அவர் சர்ச்சைகளின் நாயகன். தினம் தினம் அவருக்கு ஏதாவது ஒரு செய்தியில அடிபட்டுக்கிட்டே இருக்கணும். செய்தி அரிப்பு, அது சிக்கல். அது அவரே ஒரு அரசியல்வாதி மாதிரி ஓட்டு வங்கியெல்லாம் கிரியேட் பண்ண முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. அப்படிதான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்களே சொன்ன மாதிரி நம்ம மரபுங்கிறது ஒரு அரசு நிகழ்ச்சினா முதல்ல தமிழ் தாய் வாழ்த்து, நிறைவு தேசிய கீதம். இன்னும் சொல்ல போனால் நிறைவில் பாடப்படுவதான தேசிய கீதத்துக்கு அழகு. ஒரு நிகழ்ச்சியோட முத்தாய்ப்பு எது? முடிவு, நிறைவு தேசிய கீதம் தானே. அப்ப இவர் ஆளுநர் முதலிலும் இறுதியிலும் தேசிய கீதம் பாடணும்னு சொல்றதே பொருத்தமில்லாத ஒரு விஷயம் தானே. நிகழ்ச்சியின் நிறைவாக தேசிய கீதம் பாடுவதுதான் தேசிய கீதத்துக்கே அழகு. பன்வாரிலால் புரோஹித் 4 வருஷம் இருந்தாருங்க. 4 வருஷமும் இதே மரபு தானே கடைபிடிச்சிருக்கோம். ரெண்டாவது, எல்லா சட்டமன்றங்களுக்கும் ரூல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர் இருக்கு. இந்த ரூல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர் படிதான் நம்ம நடத்துறோம் சட்டமன்றத்தை. அவங்கவுங்க இஷ்டத்துக்கு நடத்த முடியாது. திமுக ஆட்சியில வேற மாதிரி சட்டமன்றம், அதிமுக ஆட்சியில வேற மாதிரி சட்டமன்றம் நம்ம நடத்த முடியாது. தமிழ்நாடு சட்டமன்றத்துக்கு என்று தனியான அலுவல் விதிகள் இருக்கின்றன. அதன்படிதான் நம்ம நடத்துறோம். அதன்படி இதுதான் மரபு. போன தடவை இவர் தேசிய கீதத்தை முதல்ல பாடுங்கிற சஜஷனை கொடுத்தாரு. தமிழ்நாடு கவர்மெண்ட் ரிஜெக்ட் பண்ணிருச்சு. அப்புறம் வாசிக்கும் போது சில பகுதிகளை விடுத்தும் சில பகுதிகளை சேர்த்தும் வாசித்து அது ஒரு பெரிய கான்ட்ரவர்சி ஆச்சு. அனைவருக்குமே தெரியும். இப்பவும் அதே மாதிரியான ஒரு சர்ச்சையை தான் இவர் கிளப்புறாரு. இப்ப கடைசியில அவரு சட்டமன்றத்துல சொன்னார் இல்லையா, அதாவது நீங்க தேசிய கீதமான என்னுடைய கான்சியன்ஸுக்கு அகைன்ஸ்டா இருக்குன்னு. இது எல்லாத்தையும் இப்போ ரிமூவ் பண்றாங்க அவை குறிப்புல இருந்து. இப்ப தீர்மானம் போட போறாங்க. அப்போ ஒரு கவர்னருக்கு எதிராக அந்த சட்டமன்றமே தீர்மானம் போடுவது, அந்த நிலைமைக்கு கவர்னர் சட்டமன்றத்தை தள்ளுவது என்பது ரொம்ப தவறு இல்லையா? சரி, இதுல ரீன் அண்ட் ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. ரீன்னா REIGN. ரீன் அண்ட் ரூல்ங்கிற கான்செப்டே என்னன்னா இங்கிலாந்து பாராளுமன்ற சிஸ்டத்துல இருந்து வருதுங்க. இப்போ உதாரணமா இங்கிலாந்து நாட்டுல ராணி ஷி ரீன்ஸ், அதாவது ராணியின் பெயரால் அரசு நடக்கிறது. இப்ப கவர்னரின் பெயரால் அரசு நடக்கிறது. ஆனால் ரூல், அரசாட்சி செய்வது யார் அப்படின்னா இங்கிலாந்து நாட்டின் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமர் மற்றும் அவரது அமைச்சரவை. அதே மாதிரி இங்க யாரு அரசாட்சி செய்யறாங்கன்னா தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர் மற்றும் அவரது அமைச்சர்கள். இந்த ரூல் அண்ட் ரீன்கிற கான்செப்ட் ரொம்ப பாப்புலர் கான்செப்ட். பிரிட்டிஷ் பாராளுமன்ற மரபை நம்ம பின்பற்றும் போது நமக்கும் அதே மரபு தான் வருது. நான் ஒரு கேள்வியை கேட்கிறேன்னா, இப்ப இதே மாதிரியான ஒரு கான்ட்ரவர்சியை ஜனாதிபதி பாராளுமன்றத்தின் அவைகள்ல எழுப்ப முடியுமா? இரு அவைகளின் கூட்டத்துல அவங்க உரையாற்றுறாங்கல்ல. அப்ப இது மாதிரியான ஏதாவது ஒரு கான்ட்ரவர்சி அவங்க எழுப்ப முடியுமா? அட்வைஸ் கொடுக்க முடியுமா? இப்ப இவர் அட்வைஸ் கொடுக்குறாருல, இப்படி பண்ணுங்க அப்படின்னு, அப்படி கொடுப்பாங்களா அவங்க? அப்புறம் அப்ப ஜனாதிபதியும் கவர்னரும் ஒரே ஆண் பார் தானே. ஆமா, கவர்னர் இன்னும் சொல்ல போனால் அவர் ஒரு கீழான நிலையில் இருக்கிறார். என்ன காரணம்னா அவரு எந்த வகையிலும் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் கிடையாது. பிரசிடென்ட் மேலான நிலையில் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க. எடுத்துக்காட்டாக பிரசிடென்ட் எலெக்ஷன் எப்படி நடக்குது? மாநில சட்டமன்றங்கள் ஒரு ஓட்டு போடுது, அப்புறம் பாராளுமன்றம் ஒரு ஓட்டு, மக்களவை ஓட்டு போடுது, ராஜ்யசபா ஓட்டு போடுது. மறைமுகமாவது அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்டாவிட்டாலும் மக்கள் பிரதிநிதிகளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். ஆனா ஆளுநர் அப்பாயிண்டட் போஸ்ட், பெர்சன் ஆஃப் எமினன்ஸ், ஒரு குறிப்பிட்ட வயசு, இதை தாண்டி அவங்களுக்கு தகுதியே கிடையாது. அப்போ இந்த ஆளுநர்கள் அவங்க கடமையை உணர்ந்து அவங்க செயல்படணும். குறிப்பா RN ரவி. அப்போ கடமை என்ன? எந்த மாநில அரசுக்கு அவர்கள் ஆளுநராக இருக்கிறார்களோ அந்த மாநிலத்தின் நன்மைகளை பேணி காப்பது, அந்த மாநிலத்தின் கௌரவத்துக்கு இழுக்கு வராமல் பாதுகாப்பது.
அந்த மாநிலத்துக்கும் மத்திய அரசாங்கத்துக்கும் இடையில ஒரு பாலமாக செயல்படுவது. இதுதானே ஒரு ஆளுநரின் கடமையா இருக்க முடியும். நம்ம தானே சம்பளம் தரோம் அவருக்கு. ஆமா. நம்ம செலவுல தானே டெல்லி போயிட்டு வர்றாரு. நம்ம செலவுல தானே டீ குடிக்கிறாரு. இப்ப ஒரு டவுட் சார். இப்ப ஒரு தேசிய கீதத்தை முதல்ல பாடுங்க பாடுங்கன்னு திருப்பி திருப்பி சொல்றாரு. தமிழ்நாடு அரசு வணங்கி தொடங்குதல், வாழ்த்தி முடித்தல். அதுதான் நம்ம எல்லா மரபு. இன்டர்வியூல கூட நம்ம வணங்கி தொடங்குவோம், வாழ்த்தி முடிப்போம். அப்படிதான் எல்லா இடத்துல அதுதான் தமிழருடைய மரபு. இப்ப நாளைக்கு ஒருத்தர் வந்து வந்தே மாதரம் பாடுங்கன்னு சொல்லுவாரு. நாளன்னைக்கு ஒருத்தர் வந்து பாரதிதாசன் பாட்டு பாட சொல்லுவாரு. இப்ப இது வந்து குழப்பத்தை ஏற்படுத்து. இவர் தேசிய கீதம் இன்சிஸ்ட் பண்றது தமிழ்நாடு தேசத்துக்கு விரோதமா இருக்குன்ற ஒரு ப்ரொஜெக்ஷனை கிரியேட் பண்ண விரும்புறாரா? திமுக அரசு தேசத்துக்கு விரோதமா இருக்குன்னு ப்ரொஜெக்ஷனை கிரியேட் பண்ண விரும்புறாரு. அதாவது முதல்ல இருந்து அதுல இவருக்கு என்ன லாபம் சார்? ஒருவேளை இவருக்கு வேற எய்ம் இருக்கலாம். ஜனாதிபதி ஆகலாம்னு நினைக்கலாம். உதவி ஜனாதிபதி ஆகணும்னு நினைக்கலாம். இந்த பெர்சன்ஸ் ஆஃப் எமினன்ஸ்னா என்னங்க அர்த்தம்? டெல்லியில லாபி வச்சிருக்கிறவன் அதான அர்த்தம். எனக்கு தெரிஞ்சு என்னோட பழைய சீனியர் நண்பர்கள் எல்லாரும் கவர்னர் பதவிக்கு முட்டி மோதிட்டு தான் இருக்காங்க இன்னைய தேதி வரைக்கும். டெல்லி லாபி எப்படியாவது கிடைச்சிடாதா? அது வந்து ஒரு 75 வயசு 80 வயசு ஆகும்போது ஒரு கவர்னர் பதவி, ஒரு ரிட்டையர்மெண்ட்டுக்கு ஒரு ஒரு கௌரவமான போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் மாதிரி இருக்கும். இது வந்து இப்படியான ஒரு ஆசை இருக்கும். இவர் என்னவா இருந்தாரு? இவர் வந்து ஒரு ஐபிஎஸ் ஆபீசர், கேரளா கேடர் ஐபிஎஸ் ஆபீசர், பல்வேறு பதவிகள், மோஸ்ட்லி வந்து சிபிஐ இன்டெலிஜென்ஸ் பியூரோவில் தான் அவர் இருக்கிறாரு. அப்போ ஆட்டோமேட்டிக்கா அந்த மத்திய அரசோட அவருக்கு ஒரு பெரிய நெருக்கமான உறவு இருக்கத்தான் செய்யும், இருந்திருக்கும். எல்லா மத்திய அரசுகளோடயும் இருந்திருக்கும். அப்போ 10 வருஷம் பிஜேபி அரசு இருக்கு. பிஜேபி அரசோட நெருக்கிய உறவு பாராட்டி இருப்பாரு. அதை வச்சுதான் இவர் கவர்னர் ஆகுறாரு. மற்றவங்க அரசியல்வாதி கவர்னர் ஆகிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுதுங்க. இப்ப தமிழிசை கவர்னர் ஆகிறாங்க, அதை புரிஞ்சுக்க முடியுது. ஆனா இந்த ஆர் என் ரவி மாதிரியான அபிஷியல்ஸ் கவர்னர் ஆகும்போது பக்கா லாபி இல்லாம ஆகவே முடியாது. எத்தனையோ பேர் ஐஏஎஸ் ஆபீசர்ஸ், எத்தனையோ ஐபிஎஸ் ஆபீசர்ஸ் இவரோட பன்மடங்கு திறமையானவர்கள்லாம் இருந்திருப்பாங்களே. அவங்களெல்லாம் என்ன கவர்னராக ஆக்கியிருக்காங்க? யாரு வந்து மத்திய அரசாங்கத்துக்கு விசுவாசமா வாலாட்டி இருக்காங்களோ அவங்கள தான் ஆக்கியிருக்காங்க. ஸோ இவரோட டென்யூர்ல இவர் எடுத்த பல முடிவுகள் கூட கேள்விக்குரியதான் இருக்கும். ஓகே. இப்ப ஒரு டவுட் சார். இப்ப ஒரு அதிகாரியோ அல்லது வந்து யாரோ ஒரு அரசு பொறுப்புல இருக்கிறவங்களோ முடிவெடுக்கும் பொழுது கன்சென்ஸின் படி முடிவெடுக்கணுமா அல்லது ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லா படி முடிவெடுக்கணுமா? எது அவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கும் அரசியலமைப்பு சட்ட வழிமுறை? ஏன்னா கன்சென்ஸின் படி பார்த்தோம் அப்படின்னா ஆளுநர் பண்ற எவ்வளவு விஷயங்கள் தமிழ்நாட்டின் மாரல் கன்சென்ஸுக்கு எதிராகவும் அரசின் கன்சென்ஸுக்கு எதிராகவும் தான் இருக்கிறது. இப்ப இவர் கன்சென்ஸ் முடிவெடுக்கிறாருன்னா இப்ப தமிழ்நாடு அரசும் அவர் மீது கன்சென்ஸ் அடுத்தடுத்து வெவ்வேறு மாதிரி முடிவெடுக்கிறதுக்கு இது வழிவகுக்கிறாரா சார்? எந்த ஒரு கான்ஸ்டிடியூஷனல் போஸ்டும் மனசாட்சி படி முடிவெடுக்க முடியாதுங்க. கான்சென்ஸ் படினா மனசாட்சி படி. எல்லா அரசுகளும் எல்லா நாடுகளும் அடிப்படையான தத்துவம் எதுன்னா ரூல் ஆஃப் லா தான், சட்டத்தின் ஆட்சி. சட்டத்தின் ஆட்சி எப்படி நடக்குது? டியூ ப்ராசஸ். டியூ ப்ராசஸ்னா உரிய நடைமுறை. இதுல மனசாட்சிங்கிற கேள்விக்கே இடமே இல்லை. நீதியரசர்கள் ஹைகோர்ட்லயும் சுப்ரீம் கோர்ட்லயும் சில கருத்துக்களை அவங்க தெரிவிக்கலாங்க. மனசாட்சிப்படி சில கருத்துக்களை தெரிவிக்கலாம். அது கூட வந்து சட்டமாகாது. அது வந்து ஒரு தண்டனைக்கெல்லாம் வழிவகுக்காது. என் மனசாட்சிக்கு இது தவறுன்னு தோணுது, ஆனா சட்டம் எப்படி சொல்லுது அப்படிதான் அவங்க முடிப்பாங்க. அப்போ தன்னுடைய மனசாட்சிப்படி தனக்கு இதுல வந்து இஷ்டம் இல்லை, தான் வாசிக்க முடியாது அப்படின்னா ராஜினாமா பண்ணிட வேண்டியதானே? அது ஈஸியாச்சே. மனசாட்சிக்கு விரோதமா எதுக்குங்க ஒருத்தன் வந்து பதவியில இருக்கணும்? அதோட கேவலம் வேற என்ன இருக்கு? ஏங்க நான் என் மனசாட்சி இதுக்கு ஒத்துக்கலன்னா நான் என்னங்க பண்ணுவேன்? உங்க இன்டர்வியூ கேன்சல் பண்ணிடுவேன். அப்படிதானே கேன்சல் பண்ணுவேன். ஆமா. என் மனசாட்சி இடம் கொடுக்கலன்னு சொல்லிட்டு ராஜ்பவன்ல சௌரியம் போல உட்காந்துட்டு அது இருக்கு ஒரு 150 ஏக்கர் நிலம், அது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் மெயின்டைன் பண்ணுது. அங்க சௌரியமா உட்காந்துக்கிட்டு அது போக ஊட்டியில வர ஒரு ராஜ்பவன் எல்லாமே நம்ம செலவு. இந்த கவர்னர் மெயின்டைன் பண்ண எத்தனை கோடி ஆகுதுன்னு தெரியுமாங்க? அதே ராஜ்பவன்ல நானும் வேலை பார்த்துருக்கேங்க. ராஜ்பவனுக்குன்னு தனி பட்ஜெட் கிடையாது. ராஜ்பவனுக்குன்னு எந்த விதமான இது ஒரு துறையும் கிடையாது. ஒரு சின்ன செக்ரட்டரியேட் இருக்கு, ஒரு செக்ரட்டரி, 2 டெப்டி செக்ரட்டரி, இப்படியான ஒரு சின்ன செக்ரட்டரியேட் இருக்கு. அதை தாண்டி அதுல வேற எதுவுமே கிடையாது. ஒரு காலத்துல வந்து தலைமைச் செயலகத்துல வந்து மேல கோட்டையில வந்து கவர்னருக்கு ரூம் இருந்துச்சு. அதை கூட சரண்டர் பண்ணிட்டாங்க. இப்போ அது வந்து முதலமைச்சரோட ரிசப்ஷன் ரூம் மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப காலத்துக்கு முன்னாடி அது ஆயிடுச்சு. அதாவது இப்போ ஒரு மனசாட்சிப்படி முடிவெடுங்கள்னு எனக்கு தெரிஞ்சு இந்திரா காந்தி அம்மா சொன்னாங்க 1969.
காங்கிரஸ் கட்சி வந்து பெரிய அளவுக்கு அந்த ஸ்தாபன காங்கிரஸ் இண்டிகேட் காங்கிரஸ்னு பிரியறதுக்கு முன்னாடி சஞ்சீவ் ரெட்டியை வந்து ஜனாதிபதி வேட்பாளராக நிறுத்தும் போது இந்திரா காந்தி அம்மாவுக்கு அது பிடிக்கல. அவங்க வந்து பிரைம் மினிஸ்டர். அப்போ அவங்க வந்து வேறொரு போட்டி வேட்பாளர் மாதிரி வி கிரி, அவர் சுயேட்சை வேட்பாளராக களம் இறங்கினார். அது இந்திரா காந்தி ஆதரவு பெற்றவங்க. காங்கிரஸ் எம்பிக்களுக்கு அவங்க என்ன முடிவு கட்டளையிட்டாங்கன்னா, நீங்க உங்க மனசாட்சிப்படி ஓட்டு போடுங்கன்னு சொன்னாங்க. கடைசியில வந்து வி கிரி ஜெயிச்சாரு. அபிஷியல் கேண்டிடேட் தோத்து போனாரு. காங்கிரஸ் கட்சியே பிளவுபட்டது. இதெல்லாம் கடைசியில முத்தி தான் கடைசியில எமர்ஜென்சியில கொண்டு வந்து 75ல முடிஞ்சது. சர்வ வல்லமை பெற்ற சர்வாதிகாரியா இந்திரா காந்தி மாறினாங்க. எல்லா ஜனநாயக உரிமைகளையும் காலு கீழே போட்டு மிதிச்சாங்க. 71ல ஜெயிச்சாங்க. 75ல எமர்ஜென்சி, 77ல தோத்து போனாங்க. எதுக்காக நான் சொல்ல வரேன் அப்படின்னா, யாருக்குமே அரசியல் சாசன பதவி வகிக்கிற யாருக்குமே மனசாட்சிப்படி முடிவெடுக்கக்கூடிய உரிமையும் கிடையாது, அதிகாரமும் கிடையாது. அவரவர்கள் சட்டத்துல என்ன சொல்லியிருக்கோ அதுபடிதான் முடிவெடுக்கணும். இப்ப இவர் மனசாட்சிப்படி சொல்லியிருக்கிறது கண்டிப்பா வந்து திருப்பி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவாங்க. அந்த வழக்கு இன்னும் முடியல. அப்ப சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்போ இது ஒரு வகையில பாத்தீங்கன்னா அரசு நிர்வாகமே ஸ்தம்பிக்குது இல்ல. அரசு வந்து ஆளுநரோட சண்டை போட்டுட்டு இருக்கிறதா ஒரு அரசோட வேலை. அதுவும் தேர்தல் டைம்ல பல குறைபாடுகள் இருக்கும். ஒண்ணுமே இல்ல, கிளாம்பாக்கம் ஏகப்பட்ட பிரச்சனை அங்க ஓடிட்டு இருக்குங்க. டெய்லி 2 மினிஸ்டர் அங்க போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா அவ்வளவு பெரிய ஒரு பஸ் ஸ்டாண்டை ஷிஃப்ட் பண்ணும் போது ஏற்படுகிற பல சங்கடங்கள். பொதுமக்கள் கோவப்படுறாங்க, அவங்க கடுப்படிக்கிறாங்க. 200 பேர் 300 பேர் நைட்டு 2 மணிக்கு தர்ணா நடத்திட்டு இருக்கான். அப்ப ஒரு அரசு ஓடி போக வேண்டியது இருக்கு. அதுக்கு இப்படி அரசோட அன்றாட பணிகள் வந்து ரொம்ப அநேகம். ஏன்னா மக்களை திருப்திப்படுத்த வேண்டிய கடமை அவங்களுக்கு இருக்கும். தேர்தல் டைம் வேற. அந்த நேரத்துல போய் இந்த ஆளுநருக்கு வந்து நம்ம வந்து முடி வெட்டி விட்டுக்கிட்டு இருக்கிறதா நம்ம வேலை, ஆளுநரோட ஹேர் கட்டுக்கு கவனிச்சுக்கிட்டு இருக்கிறதா நம்ம வேலை. அப்ப எவ்வளவு பெரிய ஒரு பைத்தியக்காரத்தனமா இருக்குது இது. வந்து இவரை ஏன் வச்சிருக்கிறாங்க? இன்னும் சொல்ல போனா வந்து ஜெயலலிதாவா இருந்தா நேரம் வந்து ஆளுநர் மாளிகைக்கு ஆள் அனுப்பி இவர் சென்னாரெட்டி அவர்கள் இருந்த போது ஆளுநர் மாளிகை கேட்டெல்லாம் பிடிச்சிக்கிட்டு அதிமுக எம்எல்ஏ, தூத்துக்குடி எம்எல்ஏ விபிஆர் ரமேஷ் கொஞ்சம் 10 பேரை கூட்டு போய் கேட்டை பிடிச்சிட்டு தொங்குனார். ராஜ்பவன் கேட்டை பிடிச்சிக்கிட்டு சுற்றுங்கன்றாரு அவரு சென்னாரெட்டி. ஏன்னா அங்க சிஆர்பிஎஃப். அப்புறம் சமாதானப்படுத்தி அதை ஒரு மாதிரி பேச்ச பண்ணி பெரிய இஷ்யூவா மாறி இருக்கும். இப்படி ஆனா ஜெயலலிதா வரதான் அப்படி செஞ்சிருப்பாங்க. இவங்க எவ்வளவு பரவாயில்லன்னு நான் நினைக்கிறேன். ஆளுநருக்கு உரிய மரியாதையை கொடுத்து உரிய கௌரவம் கொடுக்குறாங்க. இப்படியான ஒரு அரசு முடிந்த வரைக்கும் இணக்கமாக இருக்க செயல்படுகிறது. ஆனா அந்த அரசுக்குன்னு சில கொள்கைகள் இருக்கத்தானே செய்யும். சரி, திராவிட மாடல்னு சொன்னா எந்த முறைப்படி இந்த அரசு நடக்கும் அதுக்கான ஒரு பேர், அவ்வளவுதான். அது திராவிட மாடல்னு சொல்றதுக்கே எனக்கு பிடிக்கலன்னு சொல்ற உரிமை ஏது அரசு ஆளுநருக்கு? அவரே தானே இந்த அரசோட தலைவர். இல்ல வந்து ஒரு ஆளுநர் உரை அவருக்கு அனுப்பியிருப்பாங்கல்ல முதலையே, அது பிரிண்டிங் போறதுக்கே 2 நாள் வேணுங்க. போய் அனுப்பி திருப்பி இன்னொரு பொதுத்துறை தயார் பண்ணி திருப்பி இன்னொரு வாட்டி திருத்தம் கேட்டு இப்படி ஒரு ப்ரொசீஜர். அது ஒரு 5 நாள் 6 நாள் பிடிக்கிற மொத்தம் முடிக்கிற வேலை. கடைசியில 234 எம்எல்ஏக்களுக்கும் நேத்து நைட்டுக்குள்ள வந்து அவங்களோட கணினிகளுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். அப்போ இவர் முதலே வந்து நான் ஆளுநர் உரையெல்லாம் வாசிக்க மாட்டேன், நான் வரவே மாட்டேன், என் மனசாட்சி பிடிக்கலன்னா அங்கேயே உட்காந்துக்க வேண்டியதானே. சில ஆளுநர்கள் வந்து முன்பகுதியும் பின்பகுதியும் வாசிச்சுட்டு ஆளுநர் உரை நிறைவு பெற்றதுன்னு சொன்ன ஆளுநர்கள் இருக்காங்க. அப்படி இருக்காங்க. தமிழ்நாட்டிலே நடந்திருக்கு. ஆனா உடம்பு சரியில்லை. அப்போ உடம்பு சரியில்லைங்கிறத காரணமா சொன்னாங்க. உண்மையிலேயே உடம்பு சரியில்லையான்னு நமக்கு தெரியாது. அதிகாரப்பூர்வ காரணம் வந்து உடம்பு சரியில்லைன்றது தானே. அதிகாரப்பூர்வ காரணம் மனசாட்சி எல்லாம் கிடையாது. உடம்பு சரியில்லை. பிகினிங்க வாசிக்கிறது, எண்ட வாசிக்கிறது, ஆளுநர் உரை வாசிக்கப்பட்டதாக பொருள் கொள்ளப்படும். சரி, இந்த ஆளுநர் வாசிச்சாலும் வாசிக்காட்டாலும் இயல்பாகவே சபாநாயகர் தமிழ் மொழியாக்கத்தை வாசிக்கும் போது ஆளுநர் உரை வாசிக்கப்பட்டதா தானே அவை குறிப்புல ஏறும். இந்த முரண்டுனால இவர் என்ன சாதிக்க போறாரு? முரண்டே உன் பெயர் தான் RN ரவியோன்னு சொல்ல வேண்டியது சார். இப்ப நிறைய நம்ம பேசியிருக்கோம் சார். இந்த ரவியை பத்தி வந்து கிண்டி ரவி வந்ததுல இருந்து தொடர்ந்து நம்ம விமர்சிச்சிருக்கிறோம். பல கட்டங்கள்ல கண்டிக்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு தள்ளுறாரு. தமிழ்நாடு அரச தொடர்ந்து ஒரு டிராஜடிக்குள்ள கலணுன்ற முயற்சி பண்றாரு. இப்ப இந்த ஆளுநர் உரை இதை ஒட்டி ஒரு 2 நாள் நன்றி தெரிவிக்கும் கூட்டம் ஒண்ணு நடக்கும். இப்ப இவரு வாசிக்கவே இல்லை. இப்ப நன்றி தெரிவிக்கும் கூட்டம் அப்படின்றது ஏற்கனவே போன தடவை கண்டனம் தெரிவிக்கும் கூட்டமா தான் மாறியது.
அப்ப நம்ம பொன்முடி அவர்களுடைய ரியாக்ஷன் வந்து ரொம்ப பயங்கரமா இருந்தது. அதற்கடுத்து அவர் வந்து என்ன ஆனாருன்னு பார்த்தோம். இன்னைக்கு நம்ம ரவி வாழ்த்து முடிச்சுட்டு உட்கார்ந்த உடனே ரொம்ப கோபமா துரைமுருகன் எந்திரிச்சாரு. ஆனா ஸ்டாலின் வந்து உட்காருங்க பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சாரு. இந்த 2 நாள் என்ன நடக்க போகுது சார்? ஆளுநர் வரைக்கும் நன்றி தெரிவிக்க தீர்மானம் நிறைவேற்றி தான் ஆகணும். அது வந்து மரபு. கான்ஸ்டிடியூஷன் வேற இருக்கு. அதனால அது அப்படியே நன்றி தெரிவிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க சொல்ற மாதிரி நிறைய பேர் திட்டுவாங்க. ரொம்ப திட்டிட்டு கடைசியில நன்றிம்பாங்க. அப்படிதான் அது முடியும். இப்படி வந்து வாயில விழுகணுமா சார் ஒரு மனுஷன்? அதாவது இவர் தாங்க இவ்வளவு மோசமா இருக்காரு. நான் கிட்டத்தட்ட 93ல இருந்து ஆளுநர்களோட நெருங்கியும் பழகி இருக்கிறேன். எல்லாத்தையுமே பார்த்திருக்கிறேன் கண்கூடா. இப்போ 30 வருஷம் எனக்கு ஆளுநர் உரை சர்வீஸே 30 வருஷம். ஆளுநர்கள் மனஸ்தாபப்பட்டதையும் நான் பார்த்திருக்கிறேன். கோவப்பட்டதை பார்த்திருக்கிறேன், மனஸ்தாபப்பட்டதெல்லாம் பார்த்திருக்கிறேன். ஆனா பகிரங்கமா காட்டிக்கவே மாட்டாங்க. ஏன்னா பிகாஸ் இட் இஸ் அன்பிகமிங் ஆஃப் அ கவர்னர். செதனடி அடிக்கடி சொல்லுவாரு, அன்பிகமிங் ஆஃப் அ கவர்னர் அப்படி நம்ம இருக்கக்கூடாது, தவறு அப்படின்னு அடிக்கடி சொல்லுவாரு. கடைசியில என்ன ஆயிற்று, ஆளுநருக்கும் முதல்வருக்கும் இடையிலான மோதல் என்பது இலைமறை காயாக இருந்தது. இப்போது வந்து வெளிப்படையாக சட்டமன்றத்திலேயே நீங்கள் சாவர்கர் வழி வந்தவர்கள் என்று கூறுகிற அளவுக்கு போய்விட்டது. PM கேர் ஃபண்டில் இருந்து பேரிடர் நிவாரண நிதி வாங்கி தாருங்கள் என்று சட்டமன்றத்தில் கூறுகிறார்கள். இனிமேல் இந்த ஆளுநரை வைத்துக் கொண்டு பணியாற்ற முடியாது. ஒரு ஆளுநரும் ஒரு மாநில முதல்வரும் அது கிட்டத்தட்ட ஒரே நுகத்தடியில் பூட்டிய 2 காளைகள் மாதிரி சேர்ந்துதான் இந்த வண்டியை இழுக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது முரண்டு பிடிப்பேன் என்ற ஒரு முடிவோடு வந்த ஒரு ஆளுநரை நீங்கள் என்ன செய்ய முடியும்? கடைசியில தேசிய கீதத்தை அவரே புறக்கணித்து விட்டு வெளியேறிவிட்டார். இன்னும் சொல்ல போனால் ஐயா தேசிய கீதம் ஒன்றும் ஒழிக்கவில்லை என்று நினைவுபடுத்திய பிறகு வெளியேறிவிட்டார். இதை விட ஒரு பெரிய கொடுமை வேறு எங்குமே இருக்காது. அதாவது தேசிய கீதம் பாடித்தான் ஆக வேண்டும் என்று நிர்பந்தத்தை விதித்து கடைசியிலே அந்த தேசிய கீதம் பாடப்படும் போது ஆளுநர் அவையில் இல்லை. ஒரு பொருத்தமான உதாரணம் சொன்னீங்க சார். அரசு என்பது ஒரு காளை என்றால் பக்கத்தில் ஓடுவரும் காளை தான் ஆளுநர் மாளிகையை தவிர மேல உட்கார்ந்து சாட்டையை சுழற்றுவது அல்ல அவர்களுடைய வேலை. கூட பயணிக்கிறது, ஒருங்கிணைந்து வேலை பார்க்கிறது அப்படின்றது. அதைத்தான் மக்கள் எதிர்பார்க்கிறாங்க. தொடர்ந்து இந்த மோதல் நீடித்துக் கொண்டே இருக்கிறது. ஆளுநர் மீண்டும் மீண்டும் அரசை ப்ரோவோக் பண்ணிட்டே இருக்கிறாருன்றதை பாக்குறோம். என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணல். வண்டியை செலுத்தும் சாரதிகள் எப்போதுமே மக்கள் தான். வண்டிக்காரரின் பணியை செய்வது வாக்காளர்கள், அரசியல்வாதிகள் அல்ல, முதல்வர் அல்ல, ஆளுநர் அல்ல. அனைவருமாக சேர்ந்து இந்த தேரை நாம் இழுத்து கொண்டு செல்கிறோம். அதை ஆளுநர் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் புரிந்து கொள்ள மறுக்கிறார். எனவே பொதுமக்களின் ஒரு நல்லெண்ணத்தையும் அபிமானத்தையும் இழக்கிறார். பொறுத்திருந்து பார்க்கலாம் சார். இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணல் மிக்க நன்றி சார். லட்சிய அண்ணா லட்சம் அண்ணா என்கின்ற முழக்கத்தோடு ஆழி பதிப்பகம் வெளியிட்டுள்ள பேரறிஞர் அண்ணாவின் 32 நூல்கள் அடங்கிய தொகுப்பு சென்னை புத்தக கண்காட்சிக்கு அடுத்து இப்போது 7வது பொருணை நெல்லை புத்தக திருவிழாவில் மேலும் பேரறிஞர் அண்ணாவின் நூல் வரிசை VP சிங் வாழ்க்கை வரலாற்று நூலாகிய அரக்கர், ஆழி செந்தில்நாதன் எழுதிய நீங்கள் ஏன் கமால் ஹசன் இல்லை, மொழி எங்கள் உயிருக்கு நேர் மற்றும் அறிவியல் தொழில்நுட்பத்தின் அடுத்த கட்ட வளர்ச்சிகள் குறித்து பேசுகின்ற மீயறிவு என்னும் மொழிபெயர்ப்பு நூலும், உலகளாவிய உலகமயமாக்கல் பிரச்சனைகள் குறித்த கொதித்தெழு என்னும் நூல் உள்ளிட்ட புதிய வரவுகள் ஆழி பதிப்பகத்தின் அரங்கில் கிடைக்கின்றன. இடம் நெல்லை வஉசி மைதானம். நெல்லை புத்தக திருவிழா பிப்ரவரி 3 முதல் 13 வரை. அரங்கு எண் 96.